வை பி கிரேட்? ஏன் கிரேட்டாக இருக்கணும்? Sure, it takes effort, discipline and gigantic focus to get to world class and live your greatest life. கண்டிப்பா உலகத்தரம் வாய்ந்தவையா நம்மளுடைய லைஃப் இருக்கணும்னா அதுக்கு நிறைய எஃபர்ட் பண்ணணும், டிசிப்ளின்டா இருக்கணும், நம்ம ஃபோக்கஸ்டா வேலை பண்ணணும். ஷூர், லீடர்ஷிப் இஸ் அபவுட் டூயிங் வாட்ஸ் ரைட் வர்சஸ் ஈஸி. லீடர்ஷிப் அப்படிங்கிறது எது கரெக்டோ அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பண்றது தான் லீடர்ஷிப். ஈஸியா இருக்கிறது இல்லை. And I agree that success requires sacrifices. நான் உண்மையாலுமே ஒத்துக்கிறேன். நம்ம ஒத்துக்கணும். எதை ஒத்துக்கணும்? சக்சஸ் அப்படிங்கிறது சாக்ரிஃபைஸ் பண்ணாம வராது. ஸோ வை டூ இட்? எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டம்? இப்போவே சந்தோஷமா நல்லா தானே இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு எதுவோ பெருசாக இருக்கும் சாதிக்கணும், அதை பண்ணும் இதை பண்ணணும்னு ஏன் கஷ்டப்படணும்? பிகாஸ் இட் வில் மேக் யூ ஃபீல் குட். அந்த கஷ்டங்கள் தான் உங்களை சந்தோஷமா இருக்க வைக்கும். இட் மேக் யூ ஃபீல் குட். உங்களுடைய ஃபீலிங்ஸ், இன்னர் ஃபீலிங்ஸை ஹாப்பியா வச்சுக்கும். விச் மேக்ஸ் இட் ஆல் போத் இட். அப்போ பரவாயில்ல, நான் உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அது சொல்லும். த பிக் ஐடியா. பிளேயிங் பிலோ யுவர் பொட்டன்ஷியல் மேக்ஸ் யூ ஃபீல் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களால் நல்லா சாதிக்க முடியும், ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு யூ வில் ஃபீல் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆப்ரேட்டிங் பிலோ யுவர் பொட்டன்ஷியல் டிமினிஷஸ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எதை வேணாலும் இந்த உலகத்தில் விட்டு கொடுக்கலாம், சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த சுயமரியாதை எப்போ விட்டு போகும்னா உங்களால் இன்னும் நல்லா பண்ண முடியும், ஆனால் நான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, அப்படியே லைட்டாக ஏமாத்திட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சுயமரியாதை கெட்டு போய்விடும். வேற யாரும் உங்களை மரியாதை கொடுக்க வேண்டாம்னு இல்லை, உங்களுடைய சுயமரியாதையை நீங்களே கெடுத்துக்குவீங்க. லிமிட்டிங் வாட் யூ கேன் டூ ஆர் பி ஹேவ் சக்ஸ் த எனர்ஜி அவுட் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் அண்ட் நாக்ஸ் த பேஷன் அவுட் ஆஃப் யுவர் ஹார்ட். அந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட இருந்து அப்படியே உங்கள் எனர்ஜியெல்லாம் உறிஞ்சி வெளியே எடுத்துருது. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய பேஷன் உங்களுடைய ஹார்ட்ல இருந்து ஒரு பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா பேஷனாக இருக்கணும் அப்படின்னா அதை ரெண்டையும் தூக்கி குப்பையில் போட்டுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் சக்க ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது, அப்படியே பொம்மை மாதிரி போவீங்க, பொம்மை மாதிரி வருவீங்க. லைஃப் மாதிரியே இருக்காது. Climbing your personal and professional mountain top makes you feel good about yourself. ஒரு கஷ்டமான ஒரு மலையை ஏறுவது உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம், ஆனால் அது உங்களை திருப்தியாக வைத்துக் கொள்கிறது. பூஸ்ட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுடைய சுயமரியாதையை பூஸ்டப் பண்ணுது. ஹைட்டன் யுவர் செல்ஃப் இமேஜ். உங்களுக்கு நீங்களே எப்படி பார்க்குறீங்கன்ற செல்ஃப் இமேஜை உயர்த்தது. ஃபில்ஸ் யூ வித் எனர்ஜி அண்ட் ஃபெய்த். உங்களுக்குள்ளார எனர்ஜி அதிகம், உங்கள் எனர்ஜியை வெளியே எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னும் அதிகமான எனர்ஜி நம்பிக்கையை உள்ளே கொண்டு வருது. அண்ட் ஜாய். நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. உடனே ஒரு மலையை ஏறணும் போல இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுடைய மைண்டில் நான் இதை அடையணும்னு எதை நினைக்கிறீங்களோ அதுதான் மவுண்டன் டாப், உங்களுடைய மவுண்டன் டாப். அதை அடையிறதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சிகள் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கும். அச்சீவ்மெண்ட் அண்ட் கெட்டிங் சூப்பர் திங்ஸ் டன் வித் த கிஃப்ட்ஸ் that are within you is one of the best ways to fill your life with more happiness. உங்களுக்கு கிஃப்டாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க கடவுள். அந்த விஷயத்தை வச்சு உங்களால் எதை அச்சீவ் பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ணணும். அப்படி அச்சீவ் பண்ணிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட இன்னும் அதிகமான சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. பீயிங் கிரேட் ஈவன் வென் இட்ஸ் நாட் ஈஸி டு டூ ஸோ இஸ் எ பிரில்லியன்ட் மூவ். நல்லா தெரியும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ணலாம், கொஞ்சம் அச்சீவ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல பிரில்லியன்ட் புத்திசாலித்தனமான மூவாக இருக்கும். தட் ஈல்ஸ் ஹேண்ட்ஸம் ரிவார்ட்ஸ். சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ரிவார்டை கொடுக்கும் ஆல்வேஸ். எனவே நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு லூசுத்தனமாக இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னுடைய பவர் என்ன, என்னுடைய பவருக்கு உண்டான வேலையை நான் பண்ணுவேன் அப்படின்னு
முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பவரை வெளியே கொண்டு வந்து நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களால் 10 பேருக்கு நன்மை நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் கொடுக்கறது அதுதான். இதை மட்டும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. உலகத்தில் சொத்து சுகம் எதுவும் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே நமக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸு, நம்ம மேலே நமக்கு வச்சிருக்கிற மரியாதை, இமேஜ், அது மட்டும் இல்லைன்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஜீரோ ஆயிடுவோம். ஓகே, ஸோ be try to give your most potential effort and try to achieve what you want, what you dream of. Okay, thank you.